இப்ப சி புரோகிராம் யூஸ் பண்ணி நம்ம யூசர் கிட்ட இருந்து 2 இன்புட் நம்பர வாங்கி, அத ஆட் பண்ணிட்டு, அத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அவங்க திரும்பவும் விருப்பப்பட்டா மறுபடியும் டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் குடுத்து எஸ், நோ குடுத்தாங்கன்னா, அதன்படி நம்மளுக்கு வந்து லூப் கன்டின்யூ ஆகணும். மறுபடியும் 2 நம்பர இன்புட்டா வாங்கி ஆட் பண்ணி காட்டணும். அவங்க நோ குடுக்குற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இத சி புரோகிராம் வச்சு நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் நம்ம போட்டிருக்கோம் எப்பவும் போல. மெயின் ஃபங்ஷனுக்குள்ளார இன்டிஜர் டேட்டா டைப் அதன்படி ஏ, பி அப்படிங்கிற 2 வேரியபிள் வச்சிருக்கோம். கேரக்டர் டேட்டா டைப்ல சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இந்த பேர்லாம் நம்மளா வச்சது. ஏ, பி அண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம டூ வைல் அப்படிங்கிற 2 லூப்ப யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டூ வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப என்னன்னா, ஆ டூ அப்படின்னா என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இத நீ செஞ்சுடு. ஓகேங்களா? இத நீ கம்ப்ளீட் பண்ணிடு. அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் செக் பண்ணு. அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப டூல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிண்ட்எஃப் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கணும். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி பெர்சன்டேஜ் 2 வாட்டி குடுத்துருக்கோம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இந்த ஏ, பிக்காக. ஓகேங்களா? அண்ட் குடுத்து நம்ம யூசர் கிட்ட இருந்து ஏ, பி வேல்யூ 2 வாங்க போறோம். ஓகேங்களா? வாங்கிட்டு பிரிண்ட்எஃப்ல சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ் டி ஏவையும் பியும் ஆட் பண்ணி நம்மளுக்கு இங்க காட்டிரும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏ வேல்யூ வந்து 4 என்டர் பண்றாங்க. பி வேல்யூ வந்து ஏ ஈக்குவல் டு 4 என்டர் பண்றாங்க. பி ஈக்குவல் டு 3 என்டர் பண்றாங்க யூசர். ஓகேங்களா? அத வந்து ஸ்கேன்ஃப்ல வாங்கியிருக்கோம். அத வந்து இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ ஏ பிளஸ் பி சாரி. கமெண்ட் பண்ணிக்கிறோம். ஏ பிளஸ் பி. இப்போ ஏ வேல்யூ வந்து 4ன்னு இருக்கும். பி வேல்யூ வந்து 3ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஈக்குவல் டூ 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. பிரிண்ட்எஃப்ல சம் இஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு 7ன்னு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன திருப்பி கேட்கணும் அப்படி இந்த இடத்துல அப்படின்னா, பிரிண்ட்எஃப் டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஒய், என் ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம பிரஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த லெட்டர இந்த சாய்ஸ்ங்கிற கேரக்டர் வாங்கிட்டு இந்த வொயில் லூப்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல அ இந்த கெட் கேர் அப்படிங்கிறத எப்படி எதுக்காகன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்கேன் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்றோம்னா, பெர்சன்டேஜ் சி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிக்கிறோம். சாய்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு அன்சாய்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஒய் ஆர் என் அந்த 2ல ஏதாவது ஒண்ண இங்க குடுக்கிறத அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல ஸ்டோர் பண்ணி, இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு வொர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நம்ம கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒய் குடுக்குறோம். ஒய் குடுத்தா என்ன நடக்கும் அப்டின்னா, இப்போ சாய்ஸ் அப்படிங்கிறதுல ஒய்ன்னு நான் குடுக்குறேன். குடுத்த உடனேயும் அது வந்து இங்க வொயில் கண்டிஷன்ல செக் பண்ணும். ஓகேங்களா? சாய்ஸ்ங்கிறது என்னது? இப்போ அ இந்த இடத்துலயும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சாய்ஸ் அப்படிங்கிறத இப்போ சாய்ஸ் தானே குடுத்துருக்காங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டூ நம்ம செட் பண்ணி வச்ச அந்த கேரக்டருக்குள்ளார ஸ்மால் ஒய் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த மாரி குடுத்தா என்ன ஆகும்னா, கண்டிஷன் வந்து ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, திருப்பியும் லூப் வந்து இங்க போயிட்டு டூ வொர்க்க செய்யும். ஓகேங்களா? டூல நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வேலைகளும், அதாவது இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் பண்ணும். திருப்பியும் மறுபடியும் இந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஒய் குடுத்தோம்னா, அதே தான். இப்போ ஸ்மால் ஒய் குடுத்துருக்கோம். இப்போ நம்ம கேப்பிட்டல் ஒய் குடுத்தாலும், இதே தான் நடக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வைல் கால்ல ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வைல் கண்டிஷன்ல சாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்க குடுக்குற அந்த யூசர் கிட்ட இருந்து குடுக்குற ஒரு லெட்டர பொறுத்து. ஓகேங்களா? ஒண்ணா ஸ்மால் ஒய்யா இருக்கணும். இல்லன்னா கேப்ஸ் ஒய்யா இருக்கணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஜிக் கேட்ஸ்ல ஓகேங்களா? அண்ட், ஆர், நாட் பார்த்திருப்போம்ல. அதுல வந்து ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து இதுல சிம்பல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி புரோகிராம்ல பைப் சிம்பல் ஆர். ஓகேங்களா? இப்போ ஒரு வேள இங்க ஒய்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, என் அப்படின்னு குடுத்துட்டோம். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க வந்து செக் பண்ணும். அப்போ என் ஈக்குவல் டூ ஒய் அப்படின்னு இருக்கும். இல்ல. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகும்.
ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகுற உடனேயும் நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா, பிரிண்ட் எஃப்ல தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். வெளியில வந்துரும். ஓகேங்களா? இதுதான் அதனோட கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ் சி அப்படிங்கிற ஒரு கேரக் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கேரக்டருக்காக இந்த இடத்துல ஸ்பேஸ் பிஃபோர் பெர்சன்டேஜ் சி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் குடுத்துருங்க. இட் கிளியர்ஸ் ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் டி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் சிக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அது என்ன பண்றதுன்னா, இன்புட் பஃபர்ல இருக்கிற நியூ லைன் கேரக்டர் ஓகேங்களா? நியூ லைன் கேரக்டர், நியூ டேப் எதா இருந்தாலும் ஓகேங்களா? அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சரியான கேரக்டர நம்ம குடுக்குற அதாவது இந்த கேரக்டர் ஏதாவது அந்த கேரக்டர ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த ஸ்பேஸ் குடுக்கல அப்படின்னா, நம்ம அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெட் கேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ கெட் கேர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்புட் பஃபர்ல இருக்கிற ஒரு சிங்கிள் கேரக்டர ரீட் பண்ணும். அதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். கெட் கேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இல்லன்னா மெயினா நம்ம இங்க என்ன சொன்னோம்? நியூ லைனு, நியூ டேப வந்து ரிமூவ் பண்ணும். இந்த ஸ்பேஸ் குடுத்தா அப்படிங்கிறோம்ல. அதே வேலைய தான் இந்த கெட் கேரும் பண்ணுது. இந்த கெட் கேர் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு நியூ லைனு, நியூ டேப் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அத வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ரிமூவ் பண்றது தான் இதனோட வேல. அதாவது கிளியர் பண்ணுது. ஓகேங்களா? இப்ப வந்து 2மே இதேதான். ஓகே. இப்போ வந்து அந்த கரெக்ட்டான கேரக்டர ரீட் பண்ணும். இந்த கெட் கேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆ அந்த டேப் நியூ லைன், நியூ டேப் 2யும் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்ட்டான கேரக்டர் என்ன குடுக்குறாங்களோ, அத வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கெட் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். அ இந்த கெட் கேர் கமெண்ட் பண்றோம். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ் அவங்க சொன்ன மாரியே இந்த ஸ்பேஸும் குடுத்து வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு எப்பவும் போல பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறோம். பில்ட் அண்ட் ரன்ல என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. என்டர் 2 நம்பர்ஸ் நம்ம குடுத்த மாரியே இங்க இருக்குது. ஸ்கேன்எஃப்ல ஆ ஏ அண்ட் பி குடுக்குறோம். அப்போ 4 குடுத்துருக்கோம். ஆ கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். மறுபடியும் இன்னொரு வேல்யூ கேட்குது. 3 குடுக்குறோம். ஸோ கீபோர்ட்ல என்டர் குடுத்தங்காட்டி சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே இந்த ஏ பிளஸ் பி ஆட் ஆகி வந்த மாரி நம்மளுக்கு 7 அப்படின்னு சொல்லி ஆட் ஆகி வந்துருச்சு. இப்ப டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்க பார்த்தீங்கன்னா, டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் எஸ் ஆர் நோ கேட்குது. நம்ம வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் லெட்டர் ஒய்ய இது கீபோர்ட்ல பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணிட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். இப்ப என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? திருப்பியும் லூப்புக்குள்ளார போயிடுச்சு. அதாவது இந்த கண்டிஷன் வந்து சாய்ஸ் இந்த ஸ்மால் ஒய் கண்டிஷன் வந்து ட்ரூ ஓகேங்களா? ஸோ ஒண்ணா இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. 2ல எந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு லூப்க்குள்ளார போயிடும். அதுதான் அதனோட கான்செப்ட். நான் இங்க ஸ்மால் ஒய் குடுத்துருக்கேன். திருப்பியும் நான் 4 அப்படிங்கிறது குடுக்குறேன். மறுபடியும் 2 அப்படிங்கிற ஒரு குடுக்குறேன். சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6ன்னு வந்திருக்கு. இப்போ டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படின்னு கேட்குது. நான் இப்போ ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி கேப்ஸ் ஒய் குடுக்குறேன். ஓகேங்களா? கேப்ஸ் ஒய் குடுத்துட்டு நான் என்டர் குடுக்குறேன். மறுபடியும் என்டர் 2 நம்பர்ஸ். அதாவது லூப் அதாவது இந்த கண்டிஷன் இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. முதல்ல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு. உள்ள போச்சு. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்குது. அதோட கான்செப்ட் என்ன? வொயில்ல 2 இத செக் பண்ணு. இந்த ஆர் அப்படிங்கிற லாஜிக் இந்த கேட்ட பேஸ் பண்ணி செக் பண்ணு. அதுல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ லூப் வந்து கன்டின்யூ ஆகும். அதுதான் அதனோட சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மறுபடியும் ஒரு நம்பர் குடுக்குறேன். 4 குடுக்குறேன். அ அப்புறம் 1 குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சம் இஸ் 5ன்னு சொல்லி வந்திருக்கு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் கேட்குது. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, இங்க நம்ம செட் பண்ணி வச்ச இந்த கண்டிஷன்ல 2 லெட்டர் தவிர வேற எந்த லெட்டர் பிரஸ் பண்ணாலும், இப்ப நம்மளுக்கு தேவையான லெட்டர் என்ன? என். ஸோ நோ குடுக்குறேன். நோ குடுத்துட்டு நான் என்டர் குடுக்குறேன். நம்மளுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனோட கான்செப்ட். இப்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரோகிராம் வந்து ரிட்டர்ன் 0க்கு போயிட்டு மெயின் ஃபங்ஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 2 நம்பர ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு லூப் கன்டின்யூ ஆயிட்டே வரணும். அப்புறம் நம்ம நோ குடுத்தா ஸ்டாப் ஆயிடும். அதுதான் அதனோட லாஜிக் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இவங்க சொன்ன மாரி நம்ம இந்த ஸ்பேஸ எடுத்து விட்டுட்டு, நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு திருப்பியும் நான் என்ன பண்றேன்னா, பில்டுல போயிட்டு ரன் குடுக்குறேன். ரன் குடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பேஸ் இல்லன்னா என்ன நடக்குது? அந்த நியூ லைன் டெக்ஸ்ட் நியூ லைன வந்து அது கிளியர் பண்ணாம இருந்துச்சு அப்டின்னா, என்ன நடக்குது அப்டின்னு பார்த்தோம்னா, இப்போ அதே மாரி 4 குடுத்துடுறோம். என்டர் குடுக்குறேன். இன்னொரு நம்பர் கேட்குது. நான் 1 குடுக்குறேன்.
என்டர் குடுக்குறப்ப சம் இஸ் 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அடிஷன் கரெக்ட்டா நடந்துருச்சு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன்? எஸ் ஆர் நோ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்பேஸ் இல்லாததுனால ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகுது. அந்த நியூ லைன கே ரீட் பண்ணிட்டு தப்பான அவுட்புட்ட வந்து குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட்டா அந்த கேரக்டர் ரீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த ஸ்பேஸ் ஒரு வேள குடுக்கல அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கெட் கேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த கெட் கேர்ல கமெண்ட் எடுத்து விட்டுட்டேன். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுத்துருக்கேன். இப்போ என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அதே மாரி ஒரு 6 அப்படின்னு குடுக்குறோம். மறுபடியும் 1ன்னு குடுக்குறோம். இப்போ சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, கெட் கேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ் குடுத்துட்டு மறுபடியும் பார்க்குறோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, 3, 1 குடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஆட் வந்து 4ன்னு வந்திருக்கு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் கேட்குது. நம்ம நோ குடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸு. இன்னொன்னு வந்து கெட் கேர் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல ஆட் பண்றது. ஓகேங்களா? ஓ இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா, இந்த இடத்துல வந்து 2 நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதே வந்து நம்மளுக்கு இப்போ இதே ப்ரோகிராம ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப என்னன்னா, ஆ அடிஷன்ல வந்துட்டு இப்போ 4 ஆ ம் 3 2 நம்பர் 43ன்னு குடுத்தேனா சாரி. மறுபடியும் 1 குடுத்துருக்கேன். இப்போ 44ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ண முடிஞ்சது. மறுபடியும் 3 நம்பர் இருந்ததுன்னா, நம்மளுக்கு இன்னமும் டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு குடுத்த மாரி குடுத்துட்டு மறுபடியும் அ எஸ் குடுத்துட்டு மறுபடியும் ஒரு 5 அ என்டர் 2 அப்படின்னு குடுத்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இல்லாம நம்மளுக்கு 5 பிளஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் அப்படின்னு நம்மளுக்கு கன்டினியூஸா அன்லிமிட்டடா ஆட் ஆயிட்டே போகணும் அப்படின்னா, அதுக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதே ப்ரோகிராம்ல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இத எடுத்து விட்டுறலாம். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இத சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, 2 இன்ட் குடுக்குறோம். ஓகேங்களா? ஏ அண்ட் பி இருந்துச்சுல்ல, அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ம் இருங்க. இந்த டூ வைல் ஸோ நம்மளுக்கு இந்த டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படிங்கிறது கன்டினியூஸா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அ கன்டின்யூ அப்படி அது இருந்தா தான் நம்ம திருப்பியும் ஆட் பண்றீங்களா? அப்படின்னு இன்னொரு டைம் கேட்கிற மாதிரி. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாதது வந்து இது வேணாம். இல்லா இது வேணாம். அ இந்த ஸ்கேன்எஃப்க்குள்ளார இருக்கிற இது வேண்டாம். ஓகேங்களா? இந்த சாய்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வேரியபிள் நேமுக்கு பதிலா நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து சம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சம் ஈக்குவல் டூ 0. அது எதுக்காக 0ன்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ கேரக்டர் நம்மளுக்கு சாய்ஸாவே இருக்கு. ஓகேங்களா? இப்போ டூ வைல் டூ வைல் தான். ஓகேங்களா? டூ என்ன பண்றோம் அப்படின்னா, சம் ஈக்குவல் டூ 0. ஓகேங்களா? ஓகே. இப்போ பிரின்ட்எஃப்ல நம்மகிட்ட கேட்கணும். என்டர் நம்பர் டூ ஆட். என்டர் நம்பர்ஸ் டூ ஆட். அம் ஆர் போட்டுக்கலாம். ஆர்ல ம் 0 டூ ஸ்டாப் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப நம்ம நம்மகிட்ட என்ன கேட்கணும்னா, என்டர் நம்பர்ஸ். ஒரு நம்பர் என்டர் பண்ணா நம்மளுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஆர் என்னன்னா, ஆ சாரி. ஆர் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆ நம்மளுக்கு ம் 0 குடுத்தா நம்மளுக்கு அது ஸ்டாப் ஆயிடும். அதுதான் அதனோட கான்செப்ட் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கேன்எஃப்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இன்புட்ட வாங்க போறோம். ஓகேங்களா? அதுல நம்மளுக்கு என்ன இன்புட்ட வாங்க போறோம் அப்டின்னா, நம்பர் தான வாங்க போறோம். டபுள் கோட்ஸ்ல பெர்சென்டேஜ் டி, கமா என்ன குடுத்துக்கிறோம்னா, வழக்கம் போல அண்டு அ இந்த நம் ஓகேங்களா? இந்த நம். ஸோ இந்த நம்ம இங்க குடுக்குறோம் நம்.
இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல? நம்பர்ல யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் குடுப்பாங்க. அத வந்து இதுல நம்ங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இத கன்டினியூஸா நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, வைல் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். வைல் லூப். 1ன்னு குடுக்குறோம். எதுக்காக 1 குடுக்குறோம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்குள்ளார வயலுக்குள்ளார இத அப்படியே கட் பண்ணி எடுத்து இங்க பேஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸ்கேனர் இதுக்குள்ளார போடுறோம். ஓகே. ஓகே. இப்போ இஃப் இஃப் கண்டிஷன் குடுக்குறோம். அதாவது நம்பர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு பிரேக்ன்னு குடுத்துரும். ஓகேங்களா? பிரேக். வேற எதுவும் இல்ல. இப்போ நம்மளுக்கு இதுக்குள்ளார என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரின்ட்எஃப் குடுத்துரலாம். பிரின்ட்எஃப்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அம் நம்ம அவுட்புட் ஓகேங்களா? நம்ம அவுட்புட் என்னது? சம் இஸ் அப்படின்னு போட்டுக்கணும். சம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு, அவுட்புட் நம்மளுக்கு நம்பர் தான் வரப்போகுது. ஸோ நம்ம பெர்சன்டேஜ் டி, காமா குடுத்து எத பிரிண்ட் பண்ணிக்கிறோம்னா, ம் இப்போ நம்ம இந்த இடத்துல எத பிரிண்ட் பண்றோம்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்மளுக்கு இங்க ஆட் ஆயி வர்றத தானே பிரிண்ட் பண்ணணும். நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்றோம்னா, சம் பிளஸ் ஈக்குவல் டூ நம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நம் சம் பிளஸ் ஈக்குவல் டூ நம் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அசைன்மென்ட் இது என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட்டா வரணும்னா, இந்த சம் தான் வரணும். அந்த சம் மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது வந்து எப்பவும் போல நம்மளுக்கு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அகைன்னா மறுபடியும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கான்செப்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சம் 0ன்னு குடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு சம்மோட வேல்யூ வந்து நம்ம 0ன்னு ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். ஆனா நம்மோட வேல்யூ நம்ம செட் பண்ணல. என்டர் நம்பர்ஸ் டூ ஆட் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்கணும். ஆர் 0 டூ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. நம்ம 0 அப்படிங்கிற லெட்டர் நம்பர் நான் குடுத்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே. இப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னா, வைல் 1 அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூலியன் படி என்னது வைல் அப்படிங்கிறது வைல் 1 சாரி வைல் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரூ. 1 ஈக்குவல் டூ ட்ரூ. இப்ப இங்க வந்து வைல் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த லூப் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வைல் 1 அப்படிங்கிறது லூப் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கன்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆ நம்ம வயலுக்குன்னு ஒரு தனியா ஒரு கண்டிஷன் எழுத வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லூப் வந்து ரொட்டேட் பண்ண வச்சுக்க முடியும் கன்டினியூஸா. எதுவரைக்கும் ரொட்டேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, இந்த இஃப் இந்த நம்பர் கூட வந்து ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா மட்டும் தான் அது பிரேக் ஆகும். இல்லன்னா இந்த லூப் வந்து ட்ரூவா இருக்கிற எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். உங்களுக்கு லூப் வந்து இன்ஃபினிட்டி நம்மளுக்கு வந்து திருப்பியும் உள்ள போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ வைல் 1ங்கிறது. இப்ப ஸ்கேன்அப்ல நாம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஒரு நம்பர் குடுக்குறேன். நான் வந்து ஒரு 4 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். இஃப் நம்பர் ஈக்குவல் டூ 0 அந்த இஃப் கண்டிஷன்ல அது வந்து என்ன செக் பண்ணும். 4 ஈக்குவல் டூ 0வான்னு செக் ஓகேங்களா? அதுதான் இங்க நடக்கும். ஓகேங்களா? இப்போ கிடையாது. பிரேக் ஆகாது. பிரேக் ஆகாத பட்சத்தில எங்க போகும்? இங்க வரும். இங்க வந்துச்சுன்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் பிளஸ் சம் சாரி கமெண்ட் போட்டுக்கலாம். கமெண்ட் போட்டுட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் பிளஸ் ஈக்குவல் டூ நம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சம் ஈக்குவல் டூ சம் பிளஸ் நம் அப்படின்னு ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. நாம இதுக்கு முன்னாடி ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாரி தான் இதுவும். ஸோ இப்ப என்ன நடக்கும் இந்த இடத்துல, சம் வந்து ஆல்ரெடி என்ன குடுத்துருக்கோம் நம்ம 0 அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 0. 0 அ 0 + 1 = 0 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1 = 0 + 1
பிளஸ் நம்பர் வந்து இப்ப என்ன நம்ம ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன்னா 4 அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? 0 பிளஸ் 4 அப்படின்னு இருக்கும். அப்ப நம்மளுக்கு அவுட்புட் என்னது? 4. ஓகேங்களா? இப்போ சம்ல என்ன போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க, இங்க. ஓகேங்களா? ஸோ இங்க 4 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு வாட்டி அதான் லூப் வந்து நம்மளுக்கு இன்னும் பிரேக் ஆகல. ஸோ இந்த நம்பர சம்ல வாங்கி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு, திருப்பியும் லூப் ஃபால்ஸ் ஆனா மட்டும் தான் இங்க வரும். ஓகேங்களா? ஃபால்ஸ் ஆகாத பட்சத்துல திருப்பி இங்கேயே தான் போகும். அப்ப இங்கேயே போனா, திருப்பி என்ன கேட்கும்? ஆ இதேதான். அந்த ப்ராசஸ் தான். இன்னொரு நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அப்போ நம்பர்ல நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்டின்னா, இன்னொரு நம்பர என்டர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்பர்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு 56 அப்படின்னு ஒரு என்டர் பண்றேன். ஓகேங்களா? 56ன்னு என்டர் பண்ணிட்டேன். எது எங்க என்டர் பண்றேன்னா, யூசர் இன்புட் நம்பர். யூசர் அகைன் அ இன்புட் வந்து 56 அப்படின்னு குடுக்குறாரு. எதுல? நம்ல. ஓகேங்களா? நம் ஈக்குவல் டூ 56. இப்போ ஆல்ரெடி 4 குடுத்தா அத ஆட் பண்ணி வச்சு சம்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ 56ன்னு குடுத்ததுக்கு அப்புறம், அது என்ன பண்ணும்? இஃப்ல வந்து செக் பண்ணும். என்னன்னு செக் பண்ணும்? அ இந்த இடத்துல 56 ஈக்குவல் டூ 01 செக் பண்ணும். ஓகேங்களா? கிடையாது. அப்போ ட்ரூ. அப்போ நம்மளுக்கு ட்ரூவா இருக்கிற பட்சத்துல அ பிரேக் ஆகாது. ஓகேங்களா? ம். ஓகேங்களா? சாரி. சாரி என்ன சொல்ல வந்தேன்னா, 56 ஈக்குவல் டூ 0 கிடையாது தானே? ஓகே. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகாது. இங்க வரும். இங்க வந்துச்சுன்னா, இப்போ சம் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆ ஆல்ரெடி சம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 4 ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்பர் நம்ம என்ன குடுத்துருக்கோம்? 56ன்னு குடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல 4 பிளஸ் 56 அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவல் டூ உங்களுக்கு என்ன இருக்குது? 60 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மோட வேல்யூ என்னது? 60. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா, திருப்பியும் லூப் வந்து இந்த ஆல்ரெடி தானே பிரேக் ஆகலல்ல. ஸோ திருப்பியும் நம்மளுக்கு இங்க போகும். லூப் வந்து வைல் 1 செக் திருப்பியும் ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம மறுபடியும் வேற ஒரு நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னா, பிரேக் ஆகாம இங்க வந்து அதையும் ஆட் பண்ணிக்கும். இப்போ ஒருவேள நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஆ இன்னொரு வாட்டி லூப் ரன் ஆகுறப்ப 0 அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஈக்குவல் டூ 0 அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ட்ரூ ஆயிடும். ஓகேங்களா? ட்ரூ ஆகுன பட்சத்துல நம்மளுக்கு பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு லாஸ்ட்டா ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சதுங்கல்ல இங்க. அந்த சம்மையும், நம்மையும் ஆட் பண்ணி 16 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 60ய எங்க பிரிண்ட் பண்ணிரும்னா, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த இடத்துல நடக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல பிரிண்ட் டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் முன்னாடி பார்த்த மாரியே கெட் கேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்னா, இந்த வைல் கண்டிஷன் படி திருப்பியும் இந்த லூப் ஃபர்ஸ்ட்லருந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு நம்ம அவுட்புட் பார்த்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்கு. சம் பிளஸ் ஈக்குவல் டூ நம்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ குடுத்துட்டு நம்ம ரன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஓகே. இப்ப என்டர் நம்பர்ஸ் டூ ஆட் ஆர் 0 டூ ஸ்டாப்ன்னு குடுத்துருக்கேன். இங்க குடுத்துருக்கிற மாரியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயி வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, 4 குடுத்துருக்கேன். அ கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். மறுபடியும் 4 குடுக்குறேன். கீபோர்ட்ல திருப்பியும் 2 குடுத்து என்டர் கீ குடுக்குறேன். 3 குடுத்து என்டர் கீ குடுத்துருக்கேன். மறுபடியும் 1 குடுத்து என்டர் கீ குடுத்துருக்கேன். இப்போ இந்த மாரி நம்ம 4 பிளஸ் 4 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஆட் ஆயிட்டே வந்திருக்கும். நம்ம இங்க சொன்ன இந்த ப்ராசஸ் படி ஆட் ஆயி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல 0 குடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 0 குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, சம் இஸ் 14 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, எஸ் குடுத்துருக்கோம் அப்படியே. ஒய் குடுத்துட்டு என்டர் குடுக்குறோம். ஓகேங்களா? என்டர் குடுத்துட்டு என்டர் நம்பர்ஸ் டூ ஆட் ஆர் 0 டூ ஸ்டாப் குடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, 30 குடுக்குறோம். ஸோ கீபோர்ட்ல என்டர் குடுத்துட்டு, மறுபடியும் 20 குடுக்குறோம். கீபோர்ட்ல என்டர் குடுத்துட்டு 10 குடுத்துருக்கோம். ஸோ என்டர் குடுத்துட்டு, மறுபடியும் 50 குடுத்துருக்கோம். ஓகேங்களா? என்டர் கீபோர்ட்ல என்டர் குடுத்துட்டு, இப்போ நம்மளுக்கு 0 குடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டாப் பண்ண போறோம். கீபோர்ட்ல என்டர் கீ பிரஸ் பண்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
50 பிளஸ் 10 பிளஸ் 20 பிளஸ் 30 அப்புறம் 110 அப்படின்னு சொல்லி ஆட் ஆகி வந்திருக்குது. டூ யூ வாண்ட் டு ஆட் அகைன் கேக்குது. நம்ம இப்போ என் அப்படிங்கிறத கீ பிரஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பியும் அண்ட் கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். நம்மளுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த இந்த தேங்க் யூ வந்துரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, இப்படி மல்டிபிள் நம்பர்ஸ நம்ம வந்துட்டு கன்டினியூஸா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணி பார்த்தோம். இப்போ மல்டிபிள் நம்பர்ஸ ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து ஒரு அலைன்மென்ட் இல்லாம இருக்கு. ஸோ அந்த இடத்துல அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, அ ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நெக்ஸ்ட் லைன் வர மாரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் வரணும். அதுக்கப்புறம் ம் சம் அ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் லைன்ல வந்தா போதும். ஓகேங்களா? அப்புறம் டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எங்க வரணும்னா, நெக்ஸ்ட் லைன்ல வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸ்லாஷ் என் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். போட்டுட்டு சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம அதே ப்ராசஸ் பார்க்கலாம். திருப்பி அதே ப்ரோகிராம் ரன் பண்றேன். என்டர் நம்பர்ஸ் டூ ஆட் முன்னாடி இங்க கேட்டுச்சு. இப்ப இங்க கேட்குது. அவ்வளவுதான் நம்மளுக்கு. 4 3 5 ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டோம். 7 11 1 அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ திருப்பியும் நம்ம 0 குடுத்துட்டு சாரி 10 குடுத்துட்டேன்னா ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு என்ன குடுக்குறோம்னா, 0 அப்படின்னு குடுத்துட்டு, ம் என்டர் கீ பிரஸ் பண்றேன். இப்போ சம் இஸ் 29 அப்படின்னு வந்துருச்சு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன்? ஸோ இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் என் குடுக்கணும். ஓகேங்களா? ஸ்லாஷ் என் நெக்ஸ்ட் லைன்ல வர மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன்ல வர மாரி குடுத்துட்டு, இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணிடலாம். திருப்பியும் நான் வந்து இத சேவ் பண்ணிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். பில்ட் அண்ட் ரன்ல இப்போ 4 3 1 அ அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 0 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? 0 குடுத்துட்டு எண்ட் பண்றேன். இப்போ சம் இஸ் 8ன்னு சொல்லிட்டு, டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் கேட்குது. இப்போ நான் வந்து எஸ் குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்டர் நம்பர்ஸ் அ ஸோ மறுபடியும் வந்து நியூ லைன்ல கேட்குது. அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம மல்டிபிளா எப்படி ஒரு நம்பர அ இந்த ட்ரூ வைல் கண்டிஷன் வச்சு நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதையே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ இன்னொரு மெத்தட்ல குடுக்கலாம். இன்னொரு கண்டிஷன் இதுக்கு முன்னாடி 1 அப்படிங்கிறத குடுத்து நம்ம சிம்பிளா குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இல்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்தில ஒரே ஒரே நிமிஷம் இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் தேவையில்ல. ஸோ இதுல இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வைல் அப்படிங்கிற இடத்துல நம் நாட் ஈக்வல் டூ ஆ 0 அப்படின்னு குடுத்து கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்ல. ஸோ இதையும் எடுத்து விட்டுறேன். ஆ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆ இப்போ ம். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்கேன்எஃப்ல யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்ட வாங்க போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே செட் பண்ணவே இல்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு கார்பேஜ் வேல்யூ அப்படின்னு தான் சொல்றாங்க. எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம் நாட் ஈக்குவல் டூ 0 அப்படின்னும் குடுத்தும் நம்ம இத ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அ அப்படி குடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம் வேல்யூ நம்ம வந்து செட் பண்ணாததுனால, முன்னாடி இந்த இடத்துலயோ, இந்த இடத்துலயோ நம் ஈக்குவல் டூ அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம 0, 12, 16 அப்படின்னு நம்ம செட் பண்ணாததுனால, நம்மளுக்கு இது எரர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம வொய்ல இந்த மாதிரி நம் நாட் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு செட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா கண்டிப்பா எரர் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. சேம் அதே ஸ்கேனர் யூசர் கிட்ட இருந்து வாங்குறத முன்னாடியே நம்ம அந்த வேல்யூ சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இங்க பேஸ்ட் பண்றேன் நான் அதையும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்மகிட்ட கேட்கும். நம்ம வந்து இப்ப நம்மோட வேல்யூ முன்னாடியே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம தான் இந்த இடத்திலேயே கண்டிஷன எழுதிட்டோம்ல. அதனால இந்த இஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை இல்ல. ஓகேங்களா? இத ஃபுல்லாவே எடுத்துறலாம். எடுத்துட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறதுல இந்த சம் என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த சம் அப்படிங்கிறது நடக்கும். அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட். இப்போ சம் பிளஸ் நம் அப்படின்னு குடுத்துருக்கோம். இப்போ நம்ம இத சேவ் பண்ணிட்டு, ஸோ இதே மாதிரி நம்ம ரன் பண்ணலாம். எப்படின்னா பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். ஸோ என்டர் நம்பர்ஸ் 0 டூ ஸ்டாப் அப்படின்னு குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அதே மாரி 4 என்டர் குடுக்குறேன். 3 குடுக்குறேன். 1 குடுக்குறேன்.
ஓகேங்களா? இப்போ 0 குடுத்துட்டு ஸ்டாப் பண்றேன். இப்போ நம்மளுக்கு 8 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்குது. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன்? எஸ் குடுத்துருக்கோம். நம்ம வந்து என்டர் குடுக்குறோம். ஸோ என்டர் நம்பர்ஸ் டூ ஆட். அதே மாரி 1 அ என்டர், 2 என்டர், 3 குடுத்துட்டு 0 குடுத்து ஸ்டாப் பண்றோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து 6ன்னு வந்திருக்கு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் கேட்குது. நம்ம நோ குடுக்குறோம். தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயி வந்துருச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சேம் அதே மெத்தட் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு நியூவா வொயில்ல 1க்கு பதிலா நம் நாட் ஈக்குவல் டூ 0 அப்போ அந்த கண்டிஷனுக்கு இப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம அப்படிங்கிறத முன்னாடியே செட் பண்ணாம விட்டுட்டோம். அவங்க சொன்ன மாதிரி செட் பண்ணாம, அ நமக்கு வந்து இந்த வேல்யூ நம்ம எதுவுமே செட் பண்ணாம, டைரக்ட்டா இந்த வைல் கண்டிஷன் வச்சு நம்ம பண்ணா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்டர் நம்பர் டூ ஆட் 0 டூ ஸ்டாப் அது வந்திருக்கு. சம் இஸ் 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சம் இஸ் 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சம்முக்கு நம்ம ஆல்ரெடி 0 தான் செட் பண்ணியிருக்கோம். நமக்கு 0 வந்துருச்சு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் கேட்குது. ஸோ நம்மளுக்கு தவறான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. நான் மறுபடியும் எஸ் குடுத்தேன்னா, நம்மளுக்கு இந்த மாரி தேங்க் யூ வந்து குடுத்து தவறான ஒரு அவுட்புட் தான் குடுக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா வரணும் அப்டின்னா, அந்த அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முன்னாடியே வேல்யூவ செட் பண்ணணும். இந்த கண்டிஷன் படி. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் படி நம்ம செட் பண்ணி நம்ம ரன் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்னு குடுத்துட்டு 0 குடுத்து என்டர் குடுத்தோம்னா, சம் இஸ் 15 வந்திருக்கு. டூ யூ வாண்ட் டூ ஆட் அகைன் கேக்குது. நம்ம எஸ் குடுத்து மறுபடியும் 1 + 2 + 3 அப்படின்னு குடுத்துட்டு 0 குடுத்துட்டோம். அப்ப நோ குடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, தேங்க் யூ வெளியில வந்துரும். ஸோ இந்த மாரி மல்டிபிள் நம்பர்ஸ நாம ஆட் பண்ணிக்க முடியும் இதுல. ஓகேங்களா? ஸோ சி புரோகிராம் ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இன்னமும் பேட்டர்ன் லாஜிக் பத்தியோ அ நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் லாஜிக் வீடியோ போடுறேன். ஓகே. தேங்க் யூ.